நாம் சமைத்தவுடன் சாப்பிடுவதை விட மறுநாள் சாப்பிடும் பொழுது இதன் சுவையே மிக அதிகமாக இருக்கும். சுவையான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்வதற்கு இந்த அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து விடலாம். 5 முறை நாம் நன்றாக கழுவி எடுத்து விடலாம். நன்றாக சுத்தம் செய்த பின் குக்கரில் சேர்த்து 3 அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். சிறிதளவு கல் உப்பு சேர்த்து விடலாம். மூடி போட்டு 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். கிழங்கு இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் தோல் நீக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக வெந்து வந்துவிட்டால் தோலை நாம் எளிதாக எடுத்து விடலாம். தோல் நீக்கிய பின் வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு நறுக்கி எடுத்தால் சரியாக வரும். இந்த அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மீன் குழம்பு சுவையில் கருணைக்கிழங்கு செய்வதற்கு 6 காய்ந்த மிளகாயை முதலில் அரைத்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் சேர்க்காமல் மிக்சியில் அரைத்து விடலாம். இந்த அளவு காய்ந்த மிளகாய் அரைத்த பின் 4 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நன்றாக அரைத்து விடலாம். காய்ந்த மிளகாய் ஜீரகத்தை இந்த அளவு நன்றாக பொடித்த பின் சிறிதளவு தேங்காய் சேர்த்து அதனுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இதனுடன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு முறை பல்ஸ் மோடில் அரைத்து எடுத்து விடலாம். நாம் சின்ன வெங்காயத்தை இப்படி கரகரப்பாக அரைத்து சேர்ப்பதால் மீன் குழம்பு சுவையில் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம் சேர்த்து கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். அரைத்த விழுதை கடாயில் சேர்த்து விடலாம். கடாயில் சேர்த்த பின் புளி தண்ணீரை கரைத்து சேர்த்து விடலாம். ஊற வைத்த புளியுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து கரைத்து எடுத்து விடலாம். அளவு நன்றாக கரைத்த பின் அரைத்த விழுதுடன் சேர்த்து விடலாம். புளித்தண்ணீரை சேர்த்து விடலாம். இந்தளவு புளித்தண்ணீரை சரியாக வரும். புளித்தண்ணீர் சேர்த்த பின் இதனுடன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். குழம்பிற்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பில் கொதிவிட வேண்டும். நன்றாக கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். இந்த அளவு நன்றாக கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் 5 நிமிடம் மூடி வைப்பதால் வெங்காயத்துடன் மசாலா புளி தண்ணீர் நன்றாக கூடி வந்துவிடும். குழம்பு 5 நிமிடம் நன்றாக கொதி வந்துவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் வேக வைத்த கருணைக்கிழங்கை சேர்த்து விடலாம். கருணைக்கிழங்கு சேர்த்து ஹை ஃப்ளேமில் 2 நிமிடம் கொதிவிட வேண்டும். இந்த அளவு 2 நிமிடம் கொதித்து வரவும் இதனுடன் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம். நாம் நல்லெண்ணெய் ஊற்றுவதால் மிக சுவையாக இருக்கும். நாம் 2 குழிக்கரண்டி ஊற்றினோம் என்றால் மீன் குழம்பு சுவையில் மிக அருமையாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த அளவு கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு குழம்பு அருமையாக ரெடி. இந்த அளவு பதமாக இருந்தால்தான் நாம் சாதத்துடன் சாப்பிடுவதற்கு சரியாக வரும். கருவேப்பிலை தூவி அடுப்பிலிருந்து இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாரம்பரிய சுவையில் செய்யும் இந்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு அனைவருக்கும் பிடித்த மாதிரி மிக சுவையாக இருக்கும். நாம் சமைத்தவுடன் சாப்பிடுவதை விட மறுநாள் சாப்பிடும் பொழுது இதன் சுவையே மிக அதிகமாக இருக்கும். மீன் குழம்பு சுவையிலே வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் இதே முறையில் மசாலா வெங்காயம் அரைத்து செய்தோம் என்றால் மணக்க மணக்க மிக சுவையாக இருக்கும். சூடான சாதத்துடன் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். மீன் குழம்பு சுவையிலே இருப்பதால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதற்கு சைட் டிஷ்ஷாக மொறு அப்பளம் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பை சாதத்துடன் சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இட்லி தோசையுடன் கொடுத்தாலும் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிடித்த கருணைக்கிழங்கு புளிக்குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.